ட்வின் ஃப்ளேம் என்றால் என்ன? ட்வின் ஃப்ளேம்னா ஒரு சோல் வந்து லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக 2 பாடியில் இருக்குங்க. அது மேல் பாடி, ஒரு மேல் பாடி, ஒரு ஃபீமேல் பாடி எடுக்கலாம். இல்லை 2 மேல் பாடி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஃபீமேல் பாடி கூட எடுக்கலாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம ஒரு இடத்துலையும் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயும், அவங்க வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிறந்திருப்பாங்க. பிறந்து நம்ம லைஃப்பை ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னி. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலாக எவால்வ் ஆகிறதுக்கு. நம்ம சோல் வந்து ஸ்பிரிச்சுவலாக எவால்வ் ஆகுங்க. இங்கே ரொமான்டிக் கனெக்ஷன் அப்படின்றதே இல்லைங்க. இது நம்ம அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பபுள் லவ் ஃபேஸ்னு ஒரு ஃபேஸ் நடக்குங்க. எதுக்குன்னா, அது நம்ம அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக, ஓ நம்ம தான் இவங்க அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபேஸ் நடக்குங்க. மற்றபடி இவங்க 2 பேருக்குள்ளே ரொமான்டிக் கனெக்ஷன் அவ்வளோவா பெருசாக எதுவும் இருக்காதுங்க. இது எதுக்குன்னா, நம்ம எல்லாரும் சோல், நம்ம வந்து ஒரு சோல், நம்ம ஹியூமன் கிடையாது, சோல்னு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக. இப்போது நம்ம செல்ஃப் லவ்வை நல்லா கற்றுக்கணுங்க. எப்போவுமே நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம எப்போ நம்மளை விட்டுட்டு நம்ம ட்வின் ஃப்ளேமை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமோ, அவங்க நம்மளை தவிர மீதி எல்லாரையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதுதாங்க இங்கே செல்ஃப் லவ்வை நம்ம இங்கே கற்றுக்கிறது தான் இங்கே மெயின் லெசனே. விட்டுட்டு நம்ம அந்த பர்சனை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் தான் அந்த பர்சன்ன்றப்போ நீங்கள் ஏன் உங்களையே சேஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எப்போ சரண்டர் ஸ்டேட்டில் லைக் குவைட்டாக காமாக உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த பர்சனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைங்க. உங்கள் கிட்டேயே, உங்கள் ஜியாகிரபிக்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் கிட்டேயே இருக்கிறத தவிர அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைங்க. நிறைய டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. லைக் சோல்மேட் ரிலேஷன்ஷிப், கார்மிக் ரிலேஷன்ஷிப், ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி டைப்ஸில் இது ஒரு டைப்புங்க. அவ்வளோதாங்க. இது எதுக்குன்னா, ஹியூமனிட்டியோட கான்ஷியஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தாங்க. தேங்க்யூ.